Welcome to enlighten class. நம்ம டெய்லி யூசேஜ்ல வரக்கூடிய ஒரு சில சென்டென்சஸ் இங்க பார்க்கலாம். அதுவும் used to அப்படின்ற phrase யூஸ் பண்ணி வரக்கூடிய சென்டென்சஸா. இது எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when we refer to things in the past. அதாவது நம்மளுடைய முந்தைய பழக்கம், முன்னாடி நாம இருந்தது. ஆனா அந்த ஆக்ஷன் இப்ப தொடர்றது கிடையாது. இது நம்ம பிள்ளைங்க கிட்ட இல்ல நம்மளை சுத்தி உள்ளவங்க கிட்ட நான் சின்ன பிள்ளையில அப்படி இருந்தேன், அதை பண்ணுவேன், இதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சின்ன வயசுல எனக்கு லாங் ஹேர் இருந்துச்சு, நான் ஃபுட்பால் விளையாடுவேன், ஆனா இப்போ அதை செய்யறது கிடையாது. நல்லா பாடுவேன், ஆனா இப்போ அந்த பாடுற பழக்கம் விட்டுருச்சு. ஸோ இப்போ பண்ணாத ஆக்ஷன் ஆனா முன்னாடி பண்ண ஆக்ஷனை சொல்லையில நாம யூஸ்டு டு அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வர சென்டென்சஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுலேருந்து வர ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் வேகமாக ஓடினேன். ஐ யூஸ்ட் டு ரன் ஃபாஸ்ட். ஐ யூஸ்ட் டு ரன் ஃபாஸ்ட். இங்கே நான் வேகமாக ஓடினேன் அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடியோ இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை சின்ன வயசுலையோ அவங்க அந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம், ஓடி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வேகமாக ஓட வராது அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். ஐ யூஸ்ட் டு அப்படின்னு போட்டோம்னா அது முந்தைய பழக்கம், இப்போ அவங்களால அந்த ஆக்ஷன் நடக்கிறது இல்லை அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். நான் சோம்பேறியா இருந்தேன். ஐ யூஸ்ட் டு பி லேசி. ஐ யூஸ்ட் டு பி லேசி. லேசி அப்படின்னா சோம்பேறித்தனம். இங்கே யூஸ்ட் டு வந்திருக்கிறதுனால அந்த சோம்பேறித்தனம் அப்படின்னு அந்த பழக்கத்தை இப்போ அவங்க விட்டுட்டாங்க அப்படின்ற அர்த்தம் வரும். அவர் அமைதியாக இருப்பார். He used to be polite. He used to be polite. அதாவது அவர் முன்னாடி அமைதியாக இருந்திருக்காரு, இப்போ எல்லார்கிட்டையும் ஒரு பேசுகிற பழக்கம் அவருக்கு வந்திருக்கு அப்படின்றது இதில் அர்த்தமாக வரும். நாம் இந்த மாதிரி பேசுவோம், நம்மளையோ இல்லை நம்ம கூட இருக்கவங்க யாரையாவது சின்ன வயசில் நீ ரொம்ப அமைதியாக இருப்ப, இப்போ நல்லா பேசுகிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த சென்டென்ஸ் வருது. அவள் ரொட்டி சுடுவது வழக்கம். She used to bake bread. She used to bake bread. இங்கே பேக் பிரெட் அப்படின்னா பிரெட்டை தயார் பண்ணுறது. பிரெட்டு, கேக்கு இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேக்குன்ற வேர்பு தான் யூஸ் பண்ணுவோம். அவள் பிரெட்டை பேக் பண்ணுவாள். இங்கே யூஸ்டு டு இருக்கனால முன்னாடி அதை அடிக்கடி செஞ்சாங்க, அதை ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ செய்கிறதில்ல அப்படின்ற மீனிங் வரும். அவள் பொறுப்பாக இருந்தாள். She used to be responsible. She used to be responsible. Responsible அப்படின்னா ரொம்ப பொறுப்பாக இருக்கிறது. நான் பலவீனமாக இருந்தேன். I used to be weak. I used to be weak. அதாவது இந்த வீக் அப்படின்றது இங்கே பலவீனமாக இருக்கிறது. அது மனதளவுலையும் இருக்கலாம், இல்லை உடல் அளவுலையும் சொல்லலாம். சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க, ஸோ அதை மன ரீதியாகவும் சொல்லலாம், இல்லை உடல் ரீதியாகவும் ரொம்ப தின்னா எது எடுத்தாலும் உடம்பு சரியில்லாமல் வர்றது அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ முன்னாடி அப்படி வீக்காக இருந்திருக்காங்க, ஆனால் இப்போ அப்படி கிடையாது, இப்போ நல்லாவே இருக்காங்க அப்படின்றத இதனுடைய அர்த்தம். அதுவே நான் பலமாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ யூஸ்ட் டு பி ஸ்ட்ராங். ஐ யூஸ்ட் டு பி ஸ்ட்ராங். ஸ்ட்ராங் அப்படின்னா பலமாக இருக்கிறது. வீக்கோடைய ஆப்போசிட் ஸ்ட்ராங். இது எப்போ அப்படி சொல்லுவாங்கன்னா இப்போ கொஞ்சம் ஓல்டானவனே நான் சின்ன வயசில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், அவங்க இப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இல்லை. ரீசன் அந்த வயது காரணமாக ஓல்டு அப்படின்றதுனால. ஸோ அதான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அவள் குண்டாக இருந்தாள். She used to be fat. She used to be fat. அவள் குண்டா இருந்தா இங்கே used to வந்திருக்கனால இப்போ அவங்க குண்டா இல்லை அப்படின்றது அர்த்தம். அதுவே அவள் ஒல்லியா இருந்தா அப்படின்னு சொல்றதுக்கு She used to be thin. She used to be thin. நான் பைக் ஓட்டினேன். I used to ride a bike. I used to ride a bike. ரைட் அப்படின்னா பைக்கை ட்ரைவ் பண்ணுறதை ரைடுன்னு சொல்லுவோம். ஸோ ரைட் ஏ பைக்குன்னு வந்திருக்கு. ஸோ அவங்க முன்னாடி பைக் ஓட்டியிருக்காங்க, இப்போ ஆனால் பைக் ஓட்டுறதில்ல அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய அர்த்தம்.
நான் இசையை கேட்பேன். I used to listen music. I used to listen music. இங்கே வந்து நான் வந்து மியூசிக் கேட்பேன். முன்னாடியெல்லாம் மியூசிக் கேட்பேன். லிசன் பண்ணுவேன் அப்படின்னா கேட்பேன், கவனிப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்போ வந்து அந்த கேட்குற பழக்கம் விட்டு போச்சு அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய அர்த்தம். ஏன்னா used to வந்திருக்கு. எனக்கு நீண்ட கூந்தல் இருந்தது. I used to have long hair. I used to have long hair. நான் ஒரு பல்பொருள் அங்காடியில் வேலை செய்தேன். I used to work in a supermarket. I used to work in a supermarket. அதாவது ஒர்க் பண்ணுறது அப்படின்னா வேலை பார்க்குறது. சூப்பர் மார்க்கெட் பல்பொருள் அங்காடி, நிறைய கடைகள் இருக்கிற ஒரு இடம். ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணாங்க, நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா used to வந்திருக்கு. அவள் ஒவ்வொரு வார இறுதியிலும் மீன் பிடிக்க செல்வது வழக்கம். She used to go fishing every weekend. She used to go fishing every weekend. Go fishing அப்படின்னா ஃபிஷிங்னா மீன் பிடிக்க போகிறது. எவ்ரி வீக்கெண்ட் அப்படின்னா வார இறுதி, ஒவ்வொரு வார இறுதியிலும் அப்படின்னு அர்த்தம் வரும். நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் விளையாடுவோம். சின்ன வயசில் நாமெல்லாம் பண்ணுறது, ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் அந்த பழக்கம் இல்லாமல் இருக்காங்க. அப்போ வந்து நம்ம பிள்ளைங்கக்கிட்ட சொல்லுவோம், அந்த காலத்துலலாம் இப்படி தான் நாங்கள் காலையில் வந்து விளையாடுவோம், லீவ்னா சண்டேனா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லன்னு பார்க்கலாம். We used to play every Sunday morning. We used to play every Sunday morning. வீன்றது நாங்கள், used to அப்படின்றது பாஸ்ட் ஆக்ஷனை குறிக்கக்கூடியதுக்காக வந்திருக்கு. பிளேன்றது விளையாடுறது, எவ்ரி சண்டே மார்னிங் அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் அப்படின்ற அர்த்தம் வரும். அவர் கடலில் நீந்துவது வழக்கம். He used to swim in the ocean. He used to swim in the ocean. ஹீன்றது அவர், used to அப்படின்னா அந்த பாஸ்ட் ஆக்ஷனை குறிக்குது. இங்கே என்ன பாஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னா ஸ்விம் பண்ணுறது, நீந்துறது. எங்கே ஸ்விம் பண்ணியிருக்காரு? ஓஷனில் ஸ்விம் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ வந்து அவருக்கு அந்த பழக்கம் இல்லை. அவள் வலைத்தளத்தை உருவாக்கினாள். வலைத்தளம் அப்படின்றது வெப்சைட்டை குறிக்கும். She used to create website. She used to create website. ஷீன்றது அவள், used to அப்படின்னா பாஸ்ட் ஆக்ஷன். என்ன பாஸ்ட் ஆக்ஷன் இங்கே அப்படின்னா கிரியேட் பண்ணுறது, உருவாக்குறது. வெப்சைட்னா வலைத்தளம். இந்த used to அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய முந்தைய கேரக்டர், ஹேபிட், அப்பியரன்ஸ், அதாவது தோற்றம், பழக்கம், பண்பு, இதை வந்து பேசலாம். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு முன்னாடி இருந்த பழக்கத்தையோ இல்லை உங்களுடைய தோற்றத்தையோ இல்லை பண்பையோ வந்து இந்த used to அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணி இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸை 1 or 2 சென்டென்ஸ் மேக் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. I hope this helps you and thanks for watching.